நம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. எனவே இவற்றிலிருந்து நம் இதயத்தை நாம் எவ்வாறு பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்து வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. காலை வணக்கம் நேயர்களே. உடல் பருமன், நல்ல ஆரோக்கியமான ஊட்டச்சத்து, உணவு முறைகள், இதை பற்றி தான் இப்போது நாம் தொடர்ந்து சில வாரங்களாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்று நாம் உண்ணக்கூடிய எண்ணெய் வகைகள், எண்ணெயை நாம் சமையலில் சேர்த்துக்கொள்கிறோம். அதே மாதிரி பால் என்பது நாம் தினமும் அருந்தக்கூடிய ஒன்று. ஸோ எண்ணெய், பால், சர்க்கரை, உப்பு, இதை சம்பந்தப்பட்ட சில கேள்விகள், சர்ச்சைகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ அதையும் நாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதலில் நல்ல ஹெல்த்தி ஃபேட்ஸ், ஆரோக்கியமான கொழுப்புச்சத்து உள்ள உணவுகள் எதெல்லாம், ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடிய அன்ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கக்கூடிய உணவு எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உடம்பிலேயே கொலஸ்ட்ரால் சுரந்து கொண்டு இருக்கிறது கல்லீரலில். ஆனால் வெளியிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய உணவிலும் கொலஸ்ட்ரால் இருக்கலாம். ஸோ அனிமல்ஸ் ஃபேட் ரிலேட்டடாக நாம் சாப்பிடும்போது, ஸோ மாமிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனிமல் ஆரிஜினில் எந்த உணவாக இருந்தாலும், பால் வகைகளோ இல்லை முட்டை அல்லது மாமிசம், ஸோ இது எதுவாக இருந்தாலும் இதில் கொலஸ்ட்ரால் இருக்கும். அது நம் உடலுக்கும் சென்று அடையும் என்று தெரியும். ஸோ கொலஸ்ட்ரால் அது இல்லாமலே இருக்க முடியுமா? தேவையில்லை. கொலஸ்ட்ராலும் இம்பார்ட்டண்ட். நம் உடலுக்கு, நம் உயிர் வாழ்வதற்கு கொலஸ்ட்ரால் தேவை. ஆனால் அது கரெக்டான ஒரு பேலன்ஸில் இருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவரத்திலேருந்து வரக்கூடிய பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், ஸோ பிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்கள், காய்கறி, பழங்கள், நட்ஸ், அதற்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய தாவர எண்ணெய்கள், ஸோ இது எல்லாவற்றிலுமே கொலஸ்ட்ரால் கிடையாது, ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கின்றன என்று தெரிய வந்திருக்கிறது. ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் ஹெல்த்தி ஃபேட்ஸ், அன்ஹெல்த்தி ஃபேட்ஸ் அப்படின்றது நம்ம முழுதாகவும் அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் குறைத்து கொள்ளலாம் இல்லையா? ஸோ இப்போ எண்ணெய் வகைகளில் நாம் நல்லா சேர்த்து கொள்ளக்கூடியது, சமையலில் நாம் செய்யக்கூடியது, யூஸ் பண்ணக்கூடியது, தாவரத்திலிருந்து வரக்கூடிய நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், ஆலிவ் ஆயில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸோ இதெல்லாமே பிளான்ட் பேஸ்ட் ஆயில்ஸ். ஸோ இது டெஃபினட்டாக இது யூஸ் பண்ணலாம், பட் அதுவும் அளவிற்கு தான் யூஸ் பண்ண வேண்டும். அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றாகும் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது குறைந்த அளவு நாம் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கின்றது. ஸோ அனிமல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஃபேட்டான வெண்ணெய், நெய், சீஸ், இதெல்லாத்தையும் குறைத்து கொள்ள வேண்டும். அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயோ ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறதுல தவறு கிடையாது. முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம யூஸ் பண்ண எண்ணெயை தாளிக்கவோ இல்லை வறுக்கவோ யூஸ் பண்ண எண்ணெயை மீண்டும் மீண்டும் டெஃபினட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரீயூஸிங் த ஃபேட் ஆர் ஆயில் ஃபார் குக்கிங் மிகவும் கெடுதல். அதில் டிரான்ஸ் ஃபேட் அப்படின்ற ஒரு தீய ஃபேட் அதிகமாகி நாம் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், மற்ற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கும் அது நம்மை கொண்டு சென்று விடுகிறது. ஸோ இந்த எண்ணெயை மீண்டும் மீண்டும் கண்டிப்பாக உபயோகிக்காதீர்கள். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு மிகுந்த சர்ச்சைக்கு உள்ளான ஒரு எண்ணெயாக இருக்கின்றது. ஏனென்றால் தாவரத்திலிருந்து வரக்கூடிய எண்ணெய்களில் நிறைய ஒரு அதிகமான சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது தேங்காய் எண்ணெயில் நிறைய இருக்கின்றது. ஸோ ஃபேட்ஸ்லேயே சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட்ன்ற இது இருக்கின்றது. சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறைய இருந்தால் எப்படி தெரியும்? அதை வெளியில் வைத்தால் உறைந்து விடும். ஸோ அதுதான் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறைய இருக்கிறதுக்கான அறிகுறி. ஸோ வெண்ணெய் வெளியில் வைத்தால் கட்டியாக இருக்கின்றது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் கட்டியாக இருக்கின்றது இல்லையா? ஸோ இதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். தேங்காய் துருவலாகவோ இல்லை சமையலுக்கோ யூஸ் பண்ணும்போது அவ்வளவு கெடுதல் கிடையாது. அதுவும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அதில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான கருத்து. ஸோ அடுத்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், வேறு வேறு எண்ணெய்களில் கொஞ்சம் கொஞ்சம் அளவு தினமும் யூஸ் பண்ணுறது. ஸோ மிக்சிங் ஆஃப் ஆயில்ஸ், ஒரே கிண்ணத்தில் உங்களை மிக்ஸ் பண்ணணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். பட் ஒரு கடலை எண்ணெய் ஒரு சமையலுக்கோ, நல்லெண்ணெய் ஒரு தோசை ஊற்றுறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கோ, சாலட் சாப்பிடும்போது ஆலிவ் ஆயில், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ், 2 to 3 டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ் நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. சிறிது சிறிது அளவு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கின்றன.
ஸோ அடுத்து பால் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து வெள்ளை பொருட்களே அவாய்ட் பண்ணணும்னு கேள்விப்படுறோம் டாக்டர். வெள்ளை பொருட்களில் மைதா வந்துடுது, பால், சர்க்கரை, உப்பு இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. டெஃபினட்டாக நாம் மைதா அப்படின்ற ஒரு பொருளை குறைத்து தான் உபயோகிக்க வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிஃபைன்டு கோதுமையால் செய்யப்பட்ட ஒன்று இல்லையா, ரொம்ப பதப்படுத்திய ஒரு உணவுப் பொருள். மைதாவில் செய்யக்கூடியது பேக்கரி ஐட்டம்ஸ், நம்ம செய்யக்கூடிய சில வறுத்த பொருட்கள். ஸோ மைதா பொருட்களை மிகவும் குறைக்க வேண்டும். ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லலாம் இது நிறைய இருக்குங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஹோல் கிரெயின்ஸ், முழு தானியங்களை நாம் நன்றாக உபயோகிக்கலாம் என்று. சரி, இப்போ அடுத்தது பால் பற்றி நம்ம சொல்ல போனோமானா அதுலேயும் 2 வகைகள் உண்டு. விலங்கிலிருந்து வரக்கூடிய பால், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பால், மாட்டிலிருந்து வரக்கூடிய பால், கவுஸ் மில்க்குன்னு சொல்கிறோம். அதை தவிர்த்து ஆட்டுப்பால் யூஸ் பண்ணுறாங்க, ஒட்டகத்துப்பால், இதெல்லாமே சில பகுதிகளில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் எல்லாமே கொலஸ்ட்ரால் டெஃபினட்டாக இருக்குது. ஆனால் அதை நாம் டோன்டு மில்க், அதாவது ஸ்கிம் பண்ணி அந்த கொழுப்பை நீக்கி விட்டு லோ ஃபேட்டாக எடுக்கும்போது அது நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை, நன்மையை கொடுக்கின்றது. அதே போல் தாவரத்திலும் வரக்கூடிய பால் வகைகளும் நிறைய உண்டு. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோயா பால், பாதாம் பால், அஃப்கோர்ஸ் தேங்காய் பால் நம் தென்னிந்திய சமையலில் கூட நிறைய உபயோகிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பாலே நம்ம தினமுமே எடுத்துக்கொள்ளலாமா? தாவரப்பால் அனிமல் மில்கோட பெட்டரா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் டெஃபினட்டாக ஸ்கிம்டு மில்க், லோ ஃபேட் மில்க், அனிமல் மில்க் எடுத்துக்கலாம். அதுக்கு அலர்ஜி இல்லை, அதாவது கவுஸ் மில்க் அலர்ஜிலாம் இல்லை அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்படி இருக்க அந்த மாதிரி அலர்ஜியில் ஒத்துக்கலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நாம் இந்த தாவரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பால் வகைகளையும் சேர்த்து கொள்ளலாம். இதில் முக்கியமாக எந்த பாலாக இருந்தாலும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது தாய்ப்பால் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதற்காக? அந்த சிறு குழந்தை சிறு பருவத்தில் இருக்கும்போதே அவர்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை விஷயம் அந்த தாய்ப்பால். நிறைய ஒரு இம்யூனிட்டி கொடுக்குது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் ஃப்யூச்சரில் பிற்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த மதர்ஸ் மில்க் ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பால் பற்றியும் பார்த்துட்டோம். பாலின் அளவு நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 250-400 கிட்டத்தட்ட ஒரு 2 கப் பால் எல்லாருமே எடுக்கலான்னு சொல்கிறோம். அதில் இருக்கிற கால்சியம் இல்லைங்களா, அந்த சுண்ணாம்பு தன்மை சத்து நம் அனைவருக்கும் அந்த உடல் வலிமைக்கு, எலும்பின் வலிமைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உப்பை பற்றியும் சர்க்கரை பற்றியும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இவற்றை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லது. பட் உப்பு இல்லாமல் சமையல் செய்ய வேண்டாம். குறைந்த அளவு உப்பை நீங்கள் உபயோகிக்கலாம். ஆனால் சர்க்கரை எந்த விதமாக இருந்தாலும் சரி, ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ, தேனாக இருக்கலாம், இல்லை பனங்கற்கண்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆடட் சுகர் நம் உடலுக்கு தேவையில்லை. நார்மலாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸில் இருக்கிற சுகர் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எல்லாருமே வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸை நல்லா முழுசாக நன்றாக சாப்பிடலாம். ஆடட் சுகரை குறைத்து விட வேண்டும். ஸோ SOS, சால்ட், ஆயில், சுகர், இது மூணுத்தையும் எல்லாருமே நல்லா குறைச்சிருங்க. SOSனால் சேவ் ஆர் சோல்ஸ், சேவ் ஆர் லைஃப்ஸ்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ உங்களுடைய உடம்பை பாதுகாத்து கொள்ள சால்ட், ஆயில், சுகரை நன்றாக குறைத்து ஹெல்த்தி ஃபேட்ஸ், ஹெல்த்தி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஹோல் கிரெயின்ஸை நன்றாக எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. சமூகத்தில் நடக்கும் நன்மைகள், தீமைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக தமிழகத்தில் ஆணவ கொலைகள் தொடர்பாக அதனுடைய கொடூரங்கள், அதனுடைய சமூக காரணங்கள், உளவியல் காரணங்கள் தொடர்பாக நாம் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம், விவாதித்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆணவ கொலைகளை எப்படி எதிர்கொள்வது என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக, பிரச்சனையாக இருந்திருக்கிறது. சட்ட ரீதியான தீர்வு இதற்கு வேண்டுமா, அல்லது ஒரு சமூகத்தில் ஏற்படக்கூடிய மனமாற்றம் தான் இதற்கு ஒரு தீர்வா என்றெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகளை நாம் எழுப்பி வந்திருக்கிறோம். பொதுவாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கம் அது சாதி கொடுமைகளுக்கு எதிராகவும், கலப்பு திருமணங்களுக்கு ஆதரவாகவும், சுயமரியாதை திருமணங்களுக்காக
ஒரு முதல் சட்டத்தை கொண்டு வந்த மாநிலம் என்கிற பெருமையும் தமிழகத்திற்கு உண்டு, முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உண்டு. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் இன்றைக்கு இந்த ஆணவக் கொலைகளுக்கு எதிரான போராட்டங்கள், அந்த ஆணவக் கொலைகளால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், அந்த ஆணவக் கொலைகளுக்கு எதிராக செயல்பட வேண்டியவர்கள் யார் என்று பார்க்கிற போது எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அது அரசியல் இயக்கங்களுக்கு இருக்கிறது, சமூக இயக்கங்களுக்கு இருக்கிறது, பெற்றோர்களுக்கு இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. என்றாலும் கூட இளைஞர்களுக்குத்தான் அதில் முதன்மையான பொறுப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் இளைஞர்களினுடைய பொறுப்பு என்பது என்ன? ஆணவக் கொலைகளுக்கு எதிராக இன்றைக்கு அவர்கள் எழுப்பக்கூடிய குரல் எத்தகையதாக இருக்க வேண்டும்? இதை பற்றிய பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்திருக்கின்றன. முக்கியமாக ஆணவக் கொலைகள் பரவலாக நடந்த போதும் கூட அதற்கு எதிராக இளைஞர் சமுதாயம் ஏன் கொதித்தெழுந்து முன்வரவில்லை? ஏனென்றால் அடிப்படையில் இது இளைஞர்களுடைய பிரச்சனை. முக்கியமாக இளைஞர்களினுடைய மன உரிமையை இது மறுக்கிற ஒரு விஷயம். தங்களுடைய வாழ்க்கை இணையை இளைஞர்கள் தாங்கள் தேடிக்கொள்கிற போது அதற்கு எதிராக இன்றைக்கு செயல்படக்கூடிய ஒரு மனோபாவத்தினுடைய ஒரு உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் இந்த ஆணவக் கொலைகள். அப்படி பார்க்கிற போது இளைஞர்களுடைய மன உரிமையை மறுப்பது என்பது அவர்களுடைய வாழ்வுரிமையை மறுக்கிற ஒன்றாகும். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் அப்படி தங்களுடைய வாழ்க்கையினை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடியவர்களை படுகொலை செய்யக்கூடிய இந்த போக்கு என்பது அது இந்தியா முழுக்க பரவலாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் கூட அது இருக்கிறது. சாதி கொடுமைகள் தளர தளர, இன்னும் சொல்லப்போனால் சாதி கடந்த திருமணங்கள் அதிகரிக்க இன்றைக்கு ஆணவக் கொலைகளினுடைய மூர்க்கம் என்பது, அந்த சாதி ஆணவத்தினுடைய மூர்க்கம் என்பது அதிகரித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் இன்றைக்கு உடுமலை சங்கரனுடைய அந்த படுகொலையை நம்மால் ஒருபோதும் மறக்க முடியாது. அவர் நடுத்தெருவில் வைத்து ஓட ஓட அவருடைய மனைவியின் முன்னாலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவர்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக. அவருடைய மனைவி கௌசல்யா அதற்கு பிறகு தன்னை சாதிய ஆணவத்திற்கு எதிரான ஒரு போராளியாக மாற்றிக்கொண்டார், ஒரு களப்பணியாளராக மாற்றிக்கொண்டார். தொடர்ந்து சாதிய ஆணவ படுகொலைகளை எதிர்ப்பது, சாதிய கொடுமைகளை எதிர்ப்பது என்கிற ஒரு உணர்வோடு அது சார்ந்த இயக்கங்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். அவர் தன்னுடைய கணவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று வீட்டோடு முடங்கி போய்விடவில்லை. மாறாக அவர் தன்னுடைய எதிர்குரலை சமூகத்தில் பதிவு செய்தார். அந்த எல்லா மேடைகளிலும் அவர் அதை முழங்கினார், முன்னெடுத்து சென்றார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முற்போக்கான இயக்கங்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தன. இன்றைக்கு சமீபத்தில் அவர் மறுமணம் செய்து கொண்டார் என்கிற ஒரு செய்தி என்பது பரவலாக ஊடகங்களில் கவனம் பெற்றது. அதை கடுமையாக எதிர்த்து பலர் விமர்சனம் செய்தார்கள். ஏதோ அவர் தன்னுடைய இறந்து போன கணவருக்கு துரோகம் செய்து விட்டது போன்றும் இன்னும் பலவிதமாக கொச்சையாகவும் அவரை விமர்சித்து அவரை இழிவுபடுத்தி பேசக்கூடிய பதிவுகளை சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருந்தது. உண்மையில் இப்படியெல்லாம் எழுதக்கூடியவர்கள் ஒரு மனசாட்சியற்ற மனிதர்களாகத்தான் இருக்க முடியும், சாதி வெறியினுடைய பித்து தலைக்கேறியவர்களாகத்தான் இருக்க முடியும் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஏனென்று கேட்டால், ஒரு பெண்ணிற்கு அவருடைய கணவர் அவர் கண்ணெதிரிலேயே படுகொலை செய்யப்படுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சி என்பது அனைவருக்கும் தெரியும். அதை கடந்து வருவதற்கு, மனோரீதியாக அதை கடந்து வருவதற்கு, தன்னுடைய சாதிய சமூகத்தினுடைய கொடூரங்களையும் ஆதிக்கத்தையும் எதிர்ப்பையும் கடந்து வருவதற்கு அவர் எத்தகைய ஒரு போராட்டத்தை தன்னந்தனியாக நடத்தியிருப்பார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது அந்த போராட்டம் என்பது இன்றைக்கு அவர் தனக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைத்து கொண்டார் என்பது இந்த சாதிய சமூகத்திற்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடி என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அழிக்க முயற்சித்தாலும் சரி, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தேர்வு செய்து கொள்வேன் என்கிற ஒரு உறுதி என்பது, அதன் மூலமாக அந்த உறுதியின் மூலமாக அவர் சாதிய சமூகத்திற்கு ஒரு சவாலை முன்வைத்திருக்கிறார், ஒரு செய்தியை முன்வைத்திருக்கிறார். அதாவது, நீங்கள் வன்முறையின் மூலமாகவோ அச்சுறுத்தல்களின் மூலமாகவோ ஒருவரை தடுத்து நிறுத்திவிட முடியாது, அவரை முடக்கிவிட முடியாது என்பதுதான் அந்த செய்தி. இன்றைக்கும் கூட நாம் பார்க்கிறோம், இந்த சாதிய ஆணவ படுகொலையில் ஆளானவர்கள், அவர்கள் பெண்கள் ஆளானால் அந்த ஆண் என்னவானார் என்று யாருக்கும் தெரியாது, அந்த ஆண் கொல்லப்பட்டால் அந்த பெண் என்னவானார் என்று யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கிறது. இந்த ஆணவ படுகொலைகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு சாதி கடந்து திருமணம் செய்து கொண்ட ஒருவரை அவரிடமிருந்து முற்றாக பிரிப்பது,
அதற்கு பல்வேறு விதமான மிரட்டல்களை விடுத்து கடைசியில் ஒரு நபரை கொலை செய்வதன் மூலமாக அவர்கள் அந்த நபரை அவருடைய வாழ்க்கையில் இருந்து பிரித்து தங்கள் சாதியை புனிதப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு எத்தகைய பதிலை சொல்ல வேண்டும் என்பதைத்தான் கௌசல்யாவினுடைய இந்த முடிவு என்பது காட்டுகிறது. நீங்கள் எதற்கு எதிராக நீங்கள் இந்த வன்முறையை பிரயோகித்தீர்கள்? என்னுடைய மன உரிமைக்கு எதிராக, என்னுடைய வாழ்வுரிமைக்கு எதிராக பிரயோகித்தீர்கள். நான் எப்படிப்பட்டாவது எந்த ஒரு தியாகத்தை மேற்கொண்டாவது நான் நிச்சயமாக அந்த நீங்கள் முன்வைத்த சவாலை நான் ஏற்றுக்கொள்வேன். நான் நிச்சயமாக உங்களுக்கு அடிபணிந்து போக மாட்டேன். மாறாக என்னுடைய வாழ்வுரிமையை நான் நிலைநாட்டுவேன். சாதி கடந்த திருமணம் என்கிற என்னுடைய அடிப்படையான கோட்பாட்டிற்காக நான் நிற்பேன் என்கிற ஒரு விஷயத்தை அவர் இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறார். அதுதான் சாதி வெறியர்களை ஆத்திரப்பட வைக்கிறது. அதுதான் அவர்களை கொச்சையான விமர்சனங்களுக்கு இட்டுச் செல்கிறது. நிச்சயமாக நாம் கௌசல்யாவிற்கு நிகழ்ந்த துயரம் யாருக்கும் நிகழக்கூடாது. அதே சமயம் கௌசல்யா போன்ற இளைஞர்கள் எதிர்த்து நிற்கிற போதுதான் இந்த சாதி கொடுமைகளுக்கு முடிவு கட்ட முடியும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு பாலு மணிவண்ணன். காவிரி நதிநீர் பங்கீடு ஒரு நீண்ட போராட்டம், தமிழகத்திற்கான உரிமைகள்னு பல கட்சிகள் போராடி இறுதியா உச்சநீதிமன்றம் மூலமா காவிரி மேலாண்மை ஆணையம் ஒன்று அமைக்கணும். அதன் பிறகு இனிமே காவிரி ஆற்றுப்படுகையில எந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுத்தாலும் 3 மாநில ஒப்புதலோட தான் இதை செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்ப்பு இதெல்லாம் வழங்கிய பிறகும் இன்றைய சூழல்ல மேகதாதுல அணை கட்டுறதுக்கான முயற்சிகள்ல கர்நாடகா ஈடுபட்டு இருக்கு. நதிநீர் ஆணையம் இதற்கான ஒரு ஒப்புதலையும் அளிச்சிருக்கு. அப்படின்ற ஒரு சூழல்ல மத்திய அரசாங்கம் எப்படி செயல்படணும், ஆனா இன்றைய நிலையில அது எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்கு நாம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பத்திரிகையாளரா, எழுத்தாளரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் சார். நன்றி. இன்னைக்கு இன்றைய சூழல்ல மத்திய அரசாங்கத்தோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய பல விஷயங்கள் கொள்கை முடிவுகள் அமைஞ்சிருக்கு. இதற்கான கேள்விகளை தட்டி கேட்க வேண்டிய மாநில அரசாங்கம் மத்திய அரசோட இணக்கமா போற ஒரு சூழல்ல நிறைய பிரச்சனைகளை இன்னைக்கு தமிழகம் சந்திச்சுட்டு வருது. அப்படின்னாலும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, ஒரு நீண்ட கால போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி நதிநீர் பங்கீடு அப்படின்றதுக்காக பல கட்சிகள் பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் நமக்கான உரிமைகள் சரியான முறையில் நிலைநாட்டப்பட்டிருக்கா அப்படின்னா ஒரு கேள்வியோடு இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல இந்த மேகதாது அணை பற்றி ஒரு முக்கியத்துவம், இந்த அணை கட்டுறதுனால கர்நாடகாவுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு இதோட முக்கியத்துவம் சார்ந்து நம்ம முதல்ல பேசுவோம். நிச்சயமாங்க. மேகதாது அணை கட்டுறதுங்கிறது ஒரு உறுதியாக சொல்கிறதுனா ஒரு பெரிய அத்துமீறல். உச்சநீதிமன்றத்துக்கு அதனுடைய தீர்ப்புக்கு எதிரான ஒரு சவால் அதை கர்நாடகா விடுத்திருக்கு. இதை மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, அல்லது தூண்டி விட்டுக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக ஏன் அதை நம்ம இவ்வளவு உறுதியாகவும் அறுதிட்டு சொல்கிறதாகன்னு சொன்னால், இப்போது கேரளாவில் உற்பத்தியாகிற அந்த காவிரி நீரோட பகுதி கபினி அணை வரை அதை ஒரு தடுத்து கபினி அணை கட்டியிருக்காங்க. அங்கே குடகுமலையிலேருந்து உற்பத்தி ஆகிற காவிரி அந்த கர்நாடக பகுதிகளை வளப்படுத்திட்டு வந்துற போது கிருஷ்ணராஜசாகர் அணை அங்கே ஒரு இடம் கட்டியிருக்கிறாங்க. இது 2 அணையிலையும் கபினியிலையும் கிருஷ்ணராஜசாகர்லேயும் திறந்து விடப்படுகிற நீர் தான் தமிழ்நாட்டுக்கு வருது. பிலிகொண்டா வரைக்கும் ஒகேனக்கல் வழி அப்படி வருது நம்ம தமிழ்நாட்டுக்கு. இப்போது இந்த வர்ற நீரை தடுப்பதற்கும் ஒரு உள்நோக்கத்தோடு பயன்படுத்துறதுக்கும் தான் கர்நாடக அரசு இந்த மேகதாது அணையை கட்டிக்கிட்டு இருக்கு. அது கட்ட திட்டமிட்டுருக்கு. 3600 கோடியில் 2 அணை கட்டுறாங்க. அது 1 பத்தாதுன்னு 2. இந்த 2 அணை கட்டுற போது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நீரில் ஒரு பெரும்பகுதியை அப்படியே அவங்க எடுத்துகிட்டு போய் பெங்களூருக்கு குடிநீருக்காக பயன்படுத்துகிற திட்டம் அவங்க திட்டம். இதன் மூலம் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு. ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களுக்கு நீர் போதலை.
நம்ம அதிகமான அளவு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதுலேயும் இன்னும் தாவா இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி கட்டத்தில் கர்நாடக அரசோட இந்த முயற்சி வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். இதை மாட்டுக்கருத்து இல்லாமல் அனைத்து கட்சிகளும் இதை கண்டிக்கிறோம். கண்டித்து அதை நடவடிக்கை எடுத்தோம். அதன் அடிப்படையில் ஒரு தாக்கம் கொடுத்துருக்கோம் கர்நாடகாவுக்கு. கண்டிப்பாக சார். இப்போ இந்த ஆற்றுப்படுகை கர்நாடகம் வந்து கிருஷ்ணராஜ சாகர் கபினிலேருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர் அப்படின்னு வரும்போது அந்த இடங்களில் இனி என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகள், ஒரு அணை கட்டுதல் அப்படின்றது இருந்தாலும் இதை மற்ற மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாமல் செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிற இந்த நேரத்தில் இப்போ இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகள்ல அந்த அரசு ஈடுபடுது அப்படின்னா அப்போ அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கான மதிப்பு என்ன ஆகுதுன்னு ஒரு கேள்வி வருது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒரு வெகமெண்டலாக அவங்க நிராகரிக்கிறாங்க, ஏற்றுக்கலைங்கிறத தீர்ப்பு வந்த அன்னைக்கே கர்நாடக அரசு சொல்லிடுச்சு. இப்போ ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா இங்கே தமிழ்நாடு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த மக்கள், விவசாயிகள் எல்லாம் இணைஞ்சு ஒரு மாபெரும் போராட்டங்கள் நடத்தினதுக்கப்புறமா அதில் அந்த தாக்குதலுக்கு உட்பட்ட மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கடைப்பிடிச்சிக்கிறோம், ஏற்றுக்கிறோன்ட்டு ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க. தாக்கல் பண்ணபோது உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டு உச்சநீதிமன்றம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு நம்ம பேசுனதுபடி அந்த தண்ணீரை ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரியம் ஒதுக்கின சொன்னபடி தண்ணீரை கொடுக்கணும், கொடுக்கறதுல எந்த இதுவும் குறைவு பண்ணக்கூடாது, அதை தொடர்ந்து அதை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு குழு நியமிக்கணும், அந்த குழு வந்து ஆமாம் அந்த குறிப்பிட்ட அளவு தண்ணீர் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பெர் மந்த் அப்படின்னு உத்தரவு கொடுத்த போது வலுவாக சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த காவிரி நதிநீர் இந்த பாதையில் மேற்கொண்டு எந்த குறுக்கீடும் கர்நாடக அரசு செய்யக்கூடாது. கபினியை தாண்டி கிருஷ்ணராஜ சாகர் அணையை தாண்டி அது போகிற போது அப்படியே நேராக பிள்ளிகொண்டில் போயிட்டு அப்படியே ஒகேனக்கலுக்கு போயிடணும், மெட்டூர் அப்படி வருது. இப்படி வருவதன் மூலம் அது காவிரி டெல்டா பகுதி பாதிக்கப்படாமல் இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. நமக்கு அந்த தண்ணி பத்தாது, அது மேலே நம்ம போட்டிருக்கோம். அப்போது இவ்வளவு சிக்கலை எதிர்பார்த்துக்கிட்டு தண்ணீர் போதலைன்ற இதில் கர்நாடக அரசு நம்மளை திட்டமிட்டு பழி வாங்குகிற மாதிரியாக ஒரு இந்த சம்பவம் தான் மேகதாது அணை கட்டுற முயற்சி. நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கிற தண்ணீரையே அது குறைக்குது. அதுலேருந்து 48 டிஎம்சி தண்ணியை எடுத்துருது. 196 48 கழிச்சு இன்னும் கம்மியாக போயிடுது. அப்போது இந்த தண்ணீர் நம்ம தமிழகத்திற்கு போதாது. இந்த கட்டத்தில் தான் நம்ம மேகதாது அணை முயற்சியை கண்டிக்கிறோம், எதுக்குறோம். அப்போது இந்த மேகதாது கட்டுவதன் மூலம் ஒட்டுமொத்த வறட்சியை சந்திக்க நேரிடும். நம்ம பிள்ளிகொண்டலுக்கு தாண்டிய இந்த வறட்சி நம்மளுடைய விளைச்சலை பாதிக்கும், ஒட்டுமொத்த விவசாய உற்பத்தியை பாதிக்கும். அதனால தான் இதை நம்ம வலுவாக எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அதனால தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மறுபடியும் ஒரு ரிமைண்டர் அவங்க எந்த முயற்சிகள் எடுக்கும் போதும் இதை வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. 3 மாநில ஒப்புதல் இல்லாமல் கர்நாடகா எதையும் செயல்படக்கூடாதுன்னு. இப்போ இந்த சூழலில் அந்த வாரியம் மூலமாக, அத்தாரிட்டி மூலமாக, நீர்வள வாரியம் மூலமாக ஒப்புதலை பெற்று மேகதாது அணை கட்டுவதற்கான நடவடிக்கைகளில் இந்த கர்நாடக அரசு ஈடுபட்டிருக்கு, அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரும்போது இது எப்படி செயல்படுது? இதை தட்டி கேட்க வேண்டிய மத்திய அரசாங்கம் இதை எப்படி பார்க்குது? இப்போது காவிரி நீர்வள ஆணையம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த உத்தரவு கொடுக்கறதுக்கே சட்ட ரீதியிலான அங்கீகாரம் இல்லைங்கிறது தான் அரசியல் சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, காவிரி நீர்வள மேலாண்மை ஆணையம் நமக்கு ஏற்கனவே உத்தரவு கொடுத்தது. அதை தாண்டி இப்படி ஒரு பாடி போயிட்டு அது நீங்கள் மேகதாதுக்கு அணை கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு இப்போ அனுமதி கொடுத்துருச்சு. அதுதான் இப்போ கர்நாடக அரசுக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு வேலைகளில் டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சம்மந்தப்பட்ட இடத்துல இன்றைக்கி கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் பட்டீல் போய் செய்தியாளர்கள் சந்திக்கிறார், அடுத்து சிவகுமார் போய் அவரும் சந்திக்கிறார். இப்படி அவங்க உற்சாகமாக இறங்குறாங்க. இந்த கட்டத்தில் தான் இவங்களோட உள்நோக்கத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் இப்படி இவங்க இவ்வளவு செய்கிறாங்க அப்படிங்கிற போது இதை மத்திய அரசு உடனே அங்கே உச்சநீதிமன்றத்தில் இந்த இது தவறு, உச்சநீதிமன்ற தீர்ப்பை
ஒரு மாநில அரசு மீறுகிறது. ஏன்னா மத்திய அரசுன்றது அனைத்து மாநில அரசுகளுக்கும் பொதுவானது. அதுதான் அது மானிட்டர் பண்ணணும், சரியாக பண்ணுறாங்களான்ட்டு. அப்போது இது வந்து உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு தீர்ப்புக்கு எதிரானது, இது கூடாதுன்னு மத்திய அரசே நேராக உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தால் அது மிகப்பெரிய நாகரிகம். அதை மத்திய அரசு செய்யலை. சரி, மாநில அரசு இந்த இதிலேருந்து அட்வான்டேஜ் அதில் எடுத்துக்கிட்டு இந்த வேலைகளில் இப்போ இறங்குற போது நாம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா பாதிக்கப்படுறவங்க நம்ம. அப்போது இந்த எதிர்த்து இந்த வலுவான இதை கிளம்புற போது மத்திய அரசு இப்போ கூட செஞ்ச தப்பை திருத்திக்கல. திருத்தாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒரு நோக்கத்துக்காக அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, அந்த அரசியலை நோக்கி ஒரு பயணமாக இதை எடுத்துகிட்டு போகுது மத்திய அரசு. இப்போ மத்திய அரசு எப்படி செயல்படணும் இந்த ஒரு சூழலில்? மத்திய அரசு இந்தியா முழுவதுக்குமான ஒரு அரசு, எப்படி செயல்படணும்? ஆனால் இன்றைக்கு அவங்க எப்படி செயல்பட்டு இருக்காங்க? மத்திய அரசோட செயல்பாடை நம்ம பார்க்குறதா இருந்தால் பொதுவாக சொல்லுவாங்க, ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல். என்ன அரசியல் அப்படின்னு பார்க்குற போது மத்திய அரசு இப்போ 2 விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தன்னுடைய நம்ம பக்கத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வர அடுத்த ஆண்டு வரப்போகுது நமக்கு. அப்போது இதில் தனக்கு அதிக இடங்களை பெறணும். இப்போ இருக்கிற 283 தாண்டணும். ஏன்னா அப்போ தான் இன்னும் தான் நினச்சதெல்லாம் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போது அதிகமான இடத்தை பெறுவதற்கு ஒரு உத்தரவாதமான மாநிலமாக கர்நாடகாவை பார்க்குது. ஏன்னா அங்கே ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இது பாஜக ஆளுங்கட்சியாக இருந்தது. காங்கிரஸ் கட்சி ஒரு நல்ல எதிர்ப்பு காங்கிரஸ் கட்சியும் ஐக்கிய ஜனதா தளமும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போது என்ன தான் போட்டிருந்தாலும் ஒரு 30 இடங்களாவது அங்கேருந்து எடுக்க முடியும்னு அது நம்புது. அப்போது அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த மக்களுக்கு தான் சாதகமாக இருக்கிறேன். பார்த்தீங்களா, உச்சநீதிமன்ற உத்தரவு கூட மீறி கூட காவிரி நீர்வள ஆணையம் என்ன உத்தரவு கொடுக்க வச்சோம், இங்கே மேகதாதுவை கட்டிக்கிங்கன்னு சொல்லத்தானே வச்சோம், அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த நம்பிக்கையில் செய்யுது. இன்னொன்று இன்னும் வலுவாகவே இன்னொரு இது என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த மேகதாது பண்ண மூலம் காங்கிரஸ், திமுக ப்ளஸ் ஐக்கிய ஜனதா தளம் இந்த கட்சிகளுக்கு இடையில் ஒரு போட்டி மனோபாவத்தை, விரோதத்தை வளர்க்கலாம். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக காங்கிரஸ் கூட்டணி, அங்கே காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணி. அப்போ காங்கிரஸ் இது 2க்கும் எதிராக இருக்குது. திமுக காங்கிரஸை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளுது. அப்போது இந்த கூட்டணி உருவாகாமல் தடுத்தா, ஏன்னா நேற்று டெல்லியில் அதுக்கு இந்த எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டம் நடந்திருக்கு, முந்தா நாள் ஆரம்பித்து அது போயிட்டுருக்கு. அப்போது இந்த கூட்டணி உருவாகாமல் தடுக்கிறது, காங்கிரஸ் திமுகவையும் எதிரணியில் கொண்டு போகிறது அப்படிங்கிறது பாஜகவோட நலனுக்கு உகந்தது. அப்போ இந்த 2 நோக்கத்தையும் வச்சுக்கிட்டு அது இப்போது அமைதியாக இதை தூண்டி விட்டுக்கிட்டு நான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை, மேகதாது அணை கட்டுறதுக்கான அனுமதி, அதற்கான நடவடிக்கைகள் நிறங்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் இது இல்லாமலே தமிழகத்திற்கு காவிரி நதிநீர் முழுமையாக கிடைக்காத ஒரு நிலையில் தமிழக அரசு இதை எப்படி கையாளணும்? எவ்வளோ தூரம் துரிதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கணும்? தமிழக அரசு வந்து ஆரம்பத்திலேருந்துங்க 80களிலிருந்து அப்புறம் பின்னாடி ஜெயலலிதா அவங்க பீரியடு இப்போ வரைக்குமே கூட அவங்க செஞ்சது காவிரி பிரச்சனையில் ஆக்கபூர்வமான ரிசல்ட்டை கொண்டு வரணுங்கிறது இல்லை. முந்தைய திமுக அரசை குற்றம் சாட்டிக்கிட்டே காலத்தை ஓட்டினாங்க. நீங்கள் தான் பண்ணீங்க, அப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுவதன் மூலம் மக்களை இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்பி, காவிரி வந்து எவ்வளோ சிக்கலான பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, உயிர் பிரச்சனை அப்படிங்கிறத விட்டுட்டு அரசியல் பிரச்சனையாக மாற்றினது இந்த அஇஅதிமுக அரசுகள். அப்போது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போத்தைய அரசியும் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த தொடர்ச்சின்னு பார்க்குற போது மறுபடியும் இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான், 1924 போட்டோம் அது மாதிரிலாம் கதைகள் சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரசு ஆக்கபூர்வமான நடவடிக்கை எதையுமே எடுக்கவில்லை. உதாரணமாக கோயம்புத்தூரில் சிறுவாணி அணை கட்டுறதுக்காக அந்த 70களில் அப்போது ஒரு முயற்சி நடந்தபோது அந்த தண்ணியை எப்படி பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிக்கல் அந்த கோயம்புத்தூர் மாவட்ட மக்களுக்கும் கேரள மக்களுக்கும் எதிராக ஒரு சின்ன முரண்பாடு வெடிச்சது. ஒட்டுமொத்த தமிழக பிரச்சனை மாறலை. அப்போ
மாறாத போது அப்போ என்ன பண்ணாங்க, பட் இருந்தாலும் இது பெரிய ஆயிடக்கூடாது, 2 மக்களுக்கு சகோதரர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், 2 மாநில மக்களுக்கு இடையில் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்போதைய முதல்வர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாங்க, இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு கேரள முதல்வரோட வாங்க நம்ம 2 பேரும் சந்திக்கலான்ட்டு கோயம்புத்தூருக்கு இஎம்எஸ்ஸை வர வச்சாங்க. யார்? கேரள மாநில முதல்வரை இங்கே தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூருக்கு வர வச்சு 2 பேரும் அமைதியாக ஆக்கப்பூர்வமாக சந்தித்து பேசினாங்க. பேசி முடித்து அன்றைக்கு மாலை நிருபர்கள் மத்தியில் பேசுகிற போது சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் அமைதியாக இவ்வளவு தண்ணீரை பிரிச்சுக்கிறதுன்ட்டு முடிச்சுக்கிட்டோம் அப்படின்றாங்க. எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தீர்ப்பு, ஒரு 1.25 மணி நேரம் சந்திப்பு அதோடு முடிஞ்சது. இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான முயற்சி மற்ற மாநில முதல்வர்களோட, அது மற்ற கட்சி முதல்வர்களோட ஒரு நேசமான உறவுகள், அது இந்த அரசுகள், அஇஅதிமுக அரசுகள் எதுவுமே வச்சுக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த காவிரி நீர் பிரச்சனையை ஆரம்பத்திலிருந்து ஒரு எதிர்மறையான அணுகுமுறையிலேயே ஓட்டிட்டாங்க. அதனோட உச்சமாக தான் நமக்கு இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தபோது இப்போவும் கூட எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தினதுக்கப்புறம் தான் சட்டமன்றத்தை கூட்டினார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் சட்டமன்றத்தை கூட்டினார். இன்னும் சொல்லப்போனால் 2016-17களிலேயே கலைஞரே சொன்னார், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுங்க. எதையுமே கேட்டுக்கல. அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அதெல்லாம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பதில் சொன்னாங்க. அப்போது ஒரு சட்டமன்றத்தை கூட்டுவது என்பது இன்றைக்கி தீர்மானம் அவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் நடக்குது. அதே போல் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டம் நடக்குது. இப்போது இந்த மாதிரியான முயற்சிகளை மேலும் வலுவாக எடுத்து செல்வது மாநில அரசோட கடமை. இப்போ பிரச்சனைகள் இவ்வளோ தீவிரம் நம்ம பார்க்குறோம். மேகதாது அணை அப்படின்றது கட்டக்கூடாதுன்ற ஒரு நிலையில் அதை கட்டுவதற்கான நடவடிக்கைகளில் கர்நாடக அரசு தீவிரமாக ஈடுபட்டிருக்கு. அதை பார்க்க வேண்டிய தமிழக அரசும் ரொம்ப மெத்தனமாக இருக்குது. அப்படின்னும் போது காவிரி ஆற்றுப்படுகை டெல்டா மாவட்ட மக்கள் ஏற்கனவே பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரும்போது நீர் ஆதாரம் இதுதான் அடிப்படை அப்படின்னு சொல்கிறோம். இது இனிமே ஒரு கேள்விக்குறியாக ஒரு அபாயகரமான ஒரு சூழல் வருதுன்னும் போது இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஒரு தனி மனிதனா பொதுமக்களாகவும் சரி விவசாயிகள் மத்தியில் இந்த தாக்கம் எவ்வளோ தூரம் இருக்கணும், இது அவங்க கையில் எடுத்துகிட்டு கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது? இது மாதிரி விஷயத்தை அண்மை காலங்களில் விவசாயிகள் அதிகமாக எடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கிறது விவசாயிகள் உண்ணாவிரதம் அந்தந்த இடத்துல இருக்கிறாங்க. டெல்லி வரைக்கும் போயிட்டு அவங்க நடத்தின பெரிய அந்த போராட்டம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு உலக அளவில். அதுக்கப்புறம் காவிரி நீர் பிரச்சனையே ஒரு புதிய பூதாகரமான வடிவம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் காவிரி மேலாண்மை வாரியம்லாம் அமைக்கிற ஒரு தீவிரம் வந்தது. உச்சநீதிமன்றமும் அதை குறிப்பிட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. பாருங்கள், விவசாயி இல்லைன்னா உனக்கு கோவணம் கட்டின பிச்சாண்டியெல்லாம் ஜட்ஜு கேட்டார். அவங்கள அப்படி உட்கார வச்சுருக்கிறீங்க, இந்த பிரச்சனை ஏன் மத்திய அரசு இது வரைக்கும் கவனிக்கலைன்னு நீதிபதி கேள்வி கேட்டார் கோகை. அப்போது இவ்வளவு தீவிரம் விவசாயிகள் காட்டினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம தஞ்சை மாவட்டம் முழுக்க அப்புறம் ரயில் மறியல் நிறையா இதுகளில் விவசாயிகள் ஈடுபட்டாங்க. அதை இன்னும் மேலும் தீவிரப்படுத்த வேண்டிய கட்டத்தில் இப்போ இருக்கும். அப்போ தீவிரப்படுத்துவதன் மூலம் இந்த பிரச்சனையை மத்திய அரசினோட கவனத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். மத்திய அரசோடைய நோக்கத்தை திசை திருப்ப முடியும். அதனுடைய நோக்கம் வெறும் அரசியலாக இருக்குது. அப்போ அரசியலாக இருக்கக்கூடாது. இது விவசாயிகள் பிரச்சனை. இந்த விவசாயிகள் பிரச்சனையில் மத்திய அரசு ஆக்கப்பூர்வமாக செயல்படணும் அப்படிங்கிறத விவசாயிகள் தான் சொல்ல முடியும். இப்போ மேகதாது அணைன்றத ஒரு மிரட்சியான ஒரு வடிவமாக உருவெடுத்திருக்கு. அது இப்போது ஒவ்வொரு விவசாயியோட கனவுகளெல்லாம் சுக்குநூறாக்கிடுச்சு. இனிமேலாவது நமக்கு தண்ணி வந்துடும், ஒத்துக்கொண்டபடி காவிரியில் தண்ணீர் கர்நாடக அரசு விடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொஞ்சம் வந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் இப்போ மேகதாது பூதாகரமான ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துருச்சு. இதை வெறும் ஆளுங்கட்சிக்கிட்ட மட்டுமோ தமிழ்நாடு அரசுக்கிட்ட மட்டுமோ விட்டுற முடியாது. விட்டால் ரொம்ப நாள் ஆகிடும். அதுக்குள்ளே இருக்கிற ஏற்கனவே விவசாயிகள், பெரும்பாலான விவசாயிகள் கணக்கில் வரலை, ஆனால் நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க.
விளைச்சல் இல்லாததுனால, கடன்கள் தொல்லையினால் இப்படி நிலைமையில் இருக்கிற போது இந்த இது இன்னும் தொடரணுமா? அப்போ தொடரக்கூடாது என்றால் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் வலுவான போராட்டத்தை இதில் முன்னெடுத்திருக்கு, கட்சி சார்பு இல்லாமல், கட்சிகளை கடந்து. அப்போ இந்த இவ்வளவு முன்னெடுத்துக்கிட்டு போகிற போது அவர்களுக்கு சப்போர்ட்டிவான ரோல் விவசாயிகள் ப்ளே பண்ணணும். அப்படி ப்ளே பண்ணுவதன் மூலம் ஒரு வலுவான இயக்கமாக முன்னேற்கும். அப்போது இதனுடைய மத்திய அரசோட சூழ்ச்சிகளை, அந்த சூட்சுமத்தை நம்ம உடைக்கணும். உடைப்பது என்பதன் மூலமே தமிழ்நாட்டின் நலன் பாதுகாக்கப்படும். ஒரு பத்திரிகையாளராக, ஒரு எழுத்தாளராக இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இரு மாநிலத்திற்குமான நீர் உடன்பாடு அப்படின்போது காவிரி நதிநீர் பிரச்சனை இப்போ எப்படி ஆரம்பிச்சிச்சு, உச்சநீதிமன்றம் மூலமாக நம்ம எவ்வளோ தூரம் போராடி நம்மளுக்கான உரிமையை வாங்கியிருக்கிற இந்த நேரத்தில் மேகதாதுவில் அணை கட்டுவது அப்படின்னும் போது மேகதாது அணையினால் தமிழகம் எவ்வளோ பெரிய பாதிப்புகளை சந்திக்க போகுதுன்னு பல முக்கியமான கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளிலிருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கவிதை என்பது வாழ்விலிருந்து தான் தொடங்குகிறது. மிக பலர் கவிதையை புத்தகங்களிலிருந்து படித்து விடலாம், படித்து கற்றுக்கொண்டு எழுதிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். கவிதை மட்டுமல்ல, இலக்கியத்தின் எல்லா வகைகளுமே வாழ்விலிருந்தும் உழைப்பிலிருந்தும் தான் பெறப்படுகின்றன என்பது அடிப்படையான உண்மை. உழைக்கிற மக்கள், ஏழை மக்கள் வள்ளுவரை, பாரதியாரை, பாரதிதாசனை படித்திருப்பார்களா என்று தெரியாது, படித்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் வள்ளுவரும் பாரதியாரும் பாரதிதாசனும் உழைக்கும் மக்களை கண்டிப்பாக படித்திருப்பார்கள். உழைக்கும் மக்களை படித்துத்தான் இவர்கள் கவிதையை எழுதியிருக்கிறார்கள், இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள் என்பது வாழ்வின் ஒரு பேருண்மை. அப்படி உழைக்கும் மக்கள் திரளிலிருந்து வந்து இன்றைக்கு தமிழ் இலக்கிய உலகில் ஒரு கவிஞராக தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்து கொண்டிருப்பவராக திகழ்பவர் கவிஞர் இளம்பிறை அவர்கள். வனாந்தரத்தில் ஒரு தனிப்பயணி என்று ஒரு நூல் வெளிவந்திருக்கிறது. அவருடைய அந்த நூலை காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அந்த நூலில் அவருடைய எழுத்துகள், பல்வகையான எழுத்துகள், அவருடைய கவிதைகள், அவருடைய நேர்காணல்கள், அவருடைய பத்திகள், அவர் வாசித்த புத்தகங்களை பற்றிய செய்திகள், இப்படி பல்தரப்பும் கலந்து அந்த புத்தகம் இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் சமூக இலக்கிய செய்திகளை உள்ளடக்கிய நூலாக அது இருக்கிறது. அவர் கிராமங்களை காட்டுகிறார். திருவாரூருக்கு அருகில் ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் பிறந்தவர், ஒரு ஏழை குடும்பத்தில் வளர்ந்தவர், அந்த ஏழை மக்களோடே வாழ்ந்தவர். அந்த வாழ்க்கையை இப்போதும் தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு ஆசிரியையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை அப்படியே தன் எழுத்துக்களில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறவர். அவருடைய எழுத்துக்களில் வருகிற கிராமம் எப்படி இருக்கும்? எழுத்தாளர் பிரபஞ்சன் சொல்லுவார், இவர் எழுத்துக்களில் வருகிற கிராமம்தான் உண்மையில் கிராமமாக இருக்கும். இவர் காட்டுகிற கிராமத்தில், எந்த கிராமத்திலும் ஊருக்குள் வருகிற வாத்தியாரை காதலிப்பதற்கு சிவப்பு நிற பெண்கள் காத்திருப்பதாய் தெரியவில்லை. நம்முடைய திரைப்படங்கள் அப்படித்தான் சொல்லின. அத்தனை அழகான சிவப்பான ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஊருக்கு வரப்போகிற ஒரு ஆசிரியருக்காக அல்லது ஒரு கால்நடை மருத்துவருக்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைப் போல சொல்லப்படுகிற கதைகள் தான். கிராமங்கள் வெறும் கிராமங்கள் தான். கிராமங்களில் அத்தனை அழகும் அத்தனை சுகாதாரமும் இன்றைக்கும் வராமல் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட கிராமங்களைத்தான் இளம்பிறை தன் எழுத்துகளில் காட்டியிருக்கிறார் என்பார் பிரபஞ்சன். அது உண்மை. அவர் நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்திற்குள் சில நேர்காணல்களும் இருக்கின்றன. வார மாத இதழ்களில் வந்த நேர்காணல்கள் இருக்கின்றன. அப்படி நேர்காணல் ஒன்றில் அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் அதற்கு அவர் சொன்ன ஒரு விடையும் மிகச்சிறிய பகுதி தான். ஆனால் அந்த புத்தகம் முழுவதிலும் நாம் படித்தும் உள்வாங்கி கொண்டும் இருக்கிற செய்திகள் நிறைய இருந்தாலும் இந்த ஒரு பகுதியே நம்மை அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கிறது. ஒரு கேள்வி, அதற்கு அவருடைய ஒரு பதில். கேள்வி ஒன்றும் பெரிதாக இல்லை. நீங்கள் தொடக்க காலத்தில் எழுதிய கவிதைகளுக்கும் இப்போது எழுதுகிற கவிதைகளுக்கும் என்ன வேறுபாடு? அவ்வளவுதான். எப்போதும் எந்த ஒரு இலக்கியவாதியும் கவிஞனும் எழுத்தாளனும் நாடகாசிரியனும் தொடக்க நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்திருப்பான். வளர்ந்து வந்திருந்தால்தான் எழுத்தாளன் என்பதற்கான பொருள்.
சில பேர் பின்னுக்கும் போய்விடுவார்கள், அது வேறு. ஆனால் இளம்பிறையின் எழுத்துகளில் எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது என்பதை அவரே எடுத்துச் சொல்கிறார். உங்களின் தொடக்க கால கவிதைக்கும் இன்றைய கவிதைக்கும் என்ன வேறுபாடு? இளம்பிறை சொல்கிறார், தொடக்க கால கவிதை என்றால் நான் எழுதிய அல்லது எழுதாத பாடல்கள் தான் என் தொடக்க கால கவிதைகள். வாய்மொழியாக நான் சொன்னதும் வாய்மொழியாக எனக்குள்ளேயே நான் கட்டி கொண்டதும் அந்த யாப்புமாக இருப்பது தான் பழைய என்னுடைய கவிதை. எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஊரில் இருக்கிறவர் பெண்களெல்லாம் உழைப்பதற்காக வயல்வெளிகளுக்கு போய்விட்டு கூலிகளாக உழைத்துவிட்டு மாலையில் திரும்பும்போது அவர்கள் முன்னால் ஓடிப்போய் நின்று நான் சின்னஞ்சிறுமியாக பாட்டு பாடுவேனே, அதுதான் என்னுடைய தொடக்க கால கவிதையாக இருக்கும். என்ன பாட்டு? சோறாக்கி குழம்பாக்கி இறக்கி வச்சுருக்கேன், மண்ணெண்ணெய்க்கு விளக்கு எண்ணெய் ஊற்றி எரிக்க வச்சுருக்கேன். இப்படி வருகிற அந்த சின்னஞ்சிறுமிகளினுடைய பாட்டு. வீட்டை கூட தண்ணி தெளித்து கூட்டி வச்சுருக்கேன், ஒத்த ரூபா கண்டெடுத்து ஒடிச்சு வச்சுருக்கேன் என்கிற அந்த வரிகள் மிக இயல்பாக மக்களின் மொழியில் வந்து விழுந்திருக்கிற பாட்டு. அந்த குழந்தை பாடுகிற பாட்டு. உங்களுக்காக எல்லாவற்றையும் நான் செய்து வைத்திருக்கிறேன், கவனமாக ஒரு ஒற்றை ரூபாய் கிடைத்தது, அதை மட்டும் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை, ஒழித்து வைத்திருக்கிறேன். நான் செய்திருக்கிற சோறு குழம்பு எல்லாம் உங்களுக்கு, அந்த ஒற்றை ரூபாய் மட்டும் எனக்கு என்று சொல்லுகிற ஒரு சிறுமியினுடைய மனம் அப்படியே அந்த பாட்டில் வெளிவந்து விழுகிறது. இதுதான் தொடக்க காலத்தில் கவிதை. இப்போது நான் எழுதியிருக்கிற கவிதை நெடுந்தொலைவு வந்துவிட்டதாகத்தான் தெரிகிறது என்கிறார் அவர். இப்போது எழுதியிருப்பதாக சொல்லுகிற அந்த 5-6 வரிகள், ஒரு கர்ப்பிணி பெண்ணை பற்றிய அந்த வரி, உள் நீந்தும் குழந்தை, அலை விரியும் கடற்பரப்பு அடி வயிறு, நொடிப்பொழுதும் ஓயாமல் அதிர்ந்திருக்கும் பெருங்காடு, நிறைமாத கர்ப்பத்தில் தனிமையில் ஒரு தாய் மனது என்று அந்த வரிகள் வருகின்றன. 2 பாட்டுகளுக்கும் 2 கவிதைகளுக்கும் இடையில் இருக்கிற பாரதூரமான வேறுபாட்டை நம்மால் அறிய முடிகிறது. எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு குழந்தையாய் பாடிய அந்த பாட்டு, அது வெறும் சிறுமியின் பாட்டு அல்ல, இவருடைய இலக்கிய வடிவத்தினுடைய ஒரு குழந்தை பருவம். இப்போது அந்த கர்ப்பத்தை அவர் சொல்லுவதே, அது அலை விரியும் கடற்பரப்பு அடி வயிறு. அந்த வயிறு உள் நீந்தும் பிள்ளை, உள்ளே இருக்கிற குழந்தை நீந்துகிறது, நாம் அறிவோம். கர்ப்பப்பையில் தண்ணீர் குடத்துக்குள் தான் குழந்தைகள் இருக்கின்றன. அது வெறும் தண்ணீர் குடம் அல்ல, ஒரு கடல். காரணம், வெளியே இருக்கிற எல்லாம் நம் உடலுக்கு உள்ளே இருக்கின்றன, உள்ளே இருக்கிற எல்லாம் வெளியே இருக்கிறது. இந்த கடலும் காடும் கூட உள்ளே இருக்கிறது. நொடிப்பொழுதும் ஓயாமல் அதிர்ந்திருக்கும் பெருங்காடு. உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த நிலை அது சாதாரணமானதல்ல. நொடிப்பொழுதும் ஓயாமல், நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த உடம்பின் உறுப்புகள் எப்போதாவது நொடிப்பொழுதாவது ஓய்ந்திருக்கின்றனவா? நொடிப்பொழுதும் ஓயாமல் அதிர்ந்திருக்கும் பெருங்காடு. அப்போது நிறைமாத கர்ப்பத்தில் ஒரு பெண்ணின் தனிமையில் இருக்கும் ஒரு பெண்ணின் மனம், இத்தனை காடு, இத்தனை கடல், இத்தனை சூழலில் ஒரு பெண்ணின் மனம் மட்டும் தனித்திருக்கிறது என்று சொல்கிற இந்த கவிதை சட்டென்று படித்தவுடன் புரிந்து விடுகிற வரிகள் இல்லை, மறுபடியும் படிக்க தூண்டுகின்றன. மறுபடியும் படிக்கிற போது வேறு பொருள் புரிகிறது, இன்னொரு முறை படித்தால் இன்னொரு பொருள் புரியலாம். இதில் ஒரு இருண்மை, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் என்று சொல்கிற அப்படிப்பட்ட ஒரு கூறும் இருக்கிறது. ஒரு கிராமத்து பெண்ணாக, ஒரு கூலி வாங்கும் மக்களினுடைய குழந்தையாக பிறந்து அந்த மொழியில் பேசி இன்றைக்கு இந்த இலக்கிய மொழியையும் கற்று தேர்ந்து இப்படியும் கவிதைகளை படைத்து தர முடியும் என்று இளம்பிறை எழுதியிருக்கிற இந்த 2 கவிதைகளுக்கு இடையில் இருக்கிற வேறுபாடு ஒரு தனி மனிதருக்குள் நிகழ்ந்திருக்கிற முன்னேற்றம் அல்ல, ஒரு மனித குலத்தின் மாற்றம். இப்படித்தான் இந்த மனித குலம் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு முன்னேறுகிறது என்பதை இந்த வரிகளை படிக்கும்போது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த புத்தகம் அந்த வனாந்தர தனிப்பயணியோடு நாமும் சேர்ந்து பயணிக்கலாம் என்கிற எண்ணத்தை அந்த நூலின் ஒவ்வொரு பக்கமும் உருவாக்குகிறது. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அடிப்படையான சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகிறது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் நாம் காணவிருக்கும் சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில்
பெண்கள் விடுதிகள் அதில் கேமராக்கள் பதிப்பு அதை பற்றி நம்ம பேச போகிறோம். எல்லாரும் படிச்சிருப்பீங்க, ஹாஸ்டலில் தன்னுடைய பெண் போய் நிம்மதியாக சென்னையில் தங்கி இருந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறா, நிம்மதியாக கை நிறைய சம்பாதிப்பா, திரும்ப வருவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பெற்றோருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியே இந்த சம்பவம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தில்லை கங்கா நகர் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ரொம்ப தூரம் கூட கிடையாது, அர்பன் ஏரியான்னு சொல்லிட முடியாது. ஆனால் அந்த இடத்திலேயே ஒரு பெண்கள் விடுதி ஆரம்பித்து சில நாட்களுக்குள்ளாகவே இப்படிப்பட்ட நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறது. அதை கண்டுபிடித்தவர்களும் பெண்கள் தான் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் நமக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஹாஸ்டலில் சேர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு பெண்ணுமே இந்த ஹாஸ்டலில் கேமரா இருக்கான்னு பார்க்குறதில்ல. நாம் என்ன பார்க்குறோம்? காத்தோட்டம் இருக்கா, சூரிய வெளிச்சம் இருக்கிறதா, அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வருமா, ஏதோ ஒரு பெட்டு, துணிமணிகளை எல்லாம் வச்சுக்க, நம்முடைய பர்சனல் திங்ஸு புக்ஸ் வச்சுக்க ஒரு கபோர்டு இருக்குமா அப்படிங்கிறது மட்டும்தான் பெண்கள் பார்க்கிற பார்வை. உள்ளே போய் பார்த்துட்டு இதை பார்த்த உடனேயே ஓகே இந்த ஹாஸ்டலில் தங்கலாம் அப்படிங்கிற நினைப்பில் தான் நம்ம ஒரு அட்மிஷனுக்கே அங்கே போகிறோம். அப்படி போன பிறகு அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களில் தான் இந்த தில்லை கங்கா நகர் நமக்கு காட்டியிருக்கிறது. பாத்ரூமில் ஒரு பெண் குளிக்கிறாங்க. அந்த பெண் குளிக்கிற பொழுது ஹீட்டர் சுவிட்சில் எரியக்கூடிய விளக்கினுடைய நிறம் சற்று மாறுதலாக இருந்ததை அந்த பெண் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்னது, திடீர்னு எரியுதே, இப்போ நம்ம நிறுத்தினா, இப்போ நம்ம உள்ளே வந்த உடனே ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணியிருந்தால் கூட அது எரியணுமா இல்லையா, ஆனால் நம்ம குளிக்கும்போது மட்டுமே அது ஆன் ஆகுதே ஏன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை யோசிக்க துவங்குகிறார்கள். அதை தன்னுடைய பெண்களோடு, தன்னுடைய சக சிநேகிதிகளோடு, அந்த விடுதியிலே தங்கி இருக்கக்கூடிய பெண்களோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது தான் தெரிய வருகிறது, அந்த ஹாஸ்டலுடைய ஓனர் இவர்கள் இல்லாத சமயத்தில் பராமரிப்பு செய்கிறேன், அதாவது மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸை நடத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் பல நேரம், அதாவது அரை மணி நேரம் 1 மணி நேரம் இல்லை அதுக்கு மேலே கூட தங்கி இருந்துட்டு போவது அவங்களுக்கு தெரிய வருகிறது. அப்போ தான் அந்த பொண்ணு கேட்குறாங்க, புத்திசாலியான பெண், பாராட்டணும் அவங்கள. அவங்க கேட்குறாங்க, இந்த ஆள் எதுக்கு இங்கே வராரு, அதுவும் நம்ம இல்லாத போது என்ன பராமரிப்பு பண்ணு. அது ஏன்னா அது ஒரு புது ஹாஸ்டல், அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே அந்த பொண்ணு அந்த நியாயமான ஒரு கேள்வியை கேட்டதுக்கு பிறகு தான் சரி லெட்டஸ் செக் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அதாவது டிடெக்டிங் த கேமராஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப் இருக்கிறது. ஹிடன் கேமராஸை அது வெளிக்கொணரும். எனவே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு உடனடியாக எங்கேயும் போகல, என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தோட மற்ற பெண்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு, அவர்களுடைய துணிச்சலான நடவடிக்கை காரணமாக இந்த பொண்ணு அந்த ஹிடன் கேமராவை லொக்கேட் பண்ணக்கூடிய அந்த டிடெக்டிவ் ஆப்பை எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஒவ்வொரு இடமா பார்க்குறாங்க. நாமெல்லாம் என்ன நினச்சிருந்தோன்னா இவ்வளோ நாள் கேமரான்னா இந்த பேனாவில் வச்சுட்டு வருவான் பாருங்க, நம்ம ஸ்பை படங்கள்ல எல்லாம் 007 படங்களில் அந்த மாதிரி கேமராவில் இருக்கும், கேமரா அந்த பேனாவில் இருக்கும், அல்லது வாட்சில் கூட வச்சுட்டு வருவார் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் இன்றைக்கி எந்த அளவிற்கு தகவல் தொழில்நுட்பம் ஊடுருவி இருக்கிறது, பெண்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதற்கு ஒரு சம்பவம் என்னென்னா இந்த சம்பவத்தை தான் சொல்லணும். ப்ளக் பாயிண்டில் போய் ஒரு விஷயத்தை போடுறாங்க, ஆனால் அதில் சார்ஜ் ஆகிறது இல்லை மொபைல். அப்போ தான் தெரியுது சம்திங் இஸ் ராங் வித் திஸ் அப்படின்னு. அப்புறம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண ஆப்பை வச்சு அங்கே பார்க்கிற பொழுது தான் அவர்களுக்கு தெரிய வருகிறது அதன் மறைவிலே கேமரா பதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ குளிக்கிற பாத்ரூமில் ஒரு ஹேங்கர் போட்டிருக்காங்க டவல் காய போடுறதுக்கு. அந்த டவல் காய போடுற ஹேங்கரை ஹோல்டு பண்ணுறதுக்கு 2 பின் இருக்க தான் செய்யும், அது நார்மலான விஷயம். ஆனால் அந்த பின்னிலேயே ஒரு கேமரா பதிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஹேங்கரில் கேமரா இருக்குது. அப்போ வித்தியாசமான படங்கள், திரைப்படங்கள், இப்போ படங்கள்லாம் பார்க்குறீங்கல்ல, போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டுவாங்க. ஒரு பூனை படம் இருக்கும், அந்த கண்ணு அவ்வளோ அழகாக இருக்கும், நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனால் அந்த கண்ணுக்குள்ளே ஒரு கேமரா இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு நாளும் கவனித்தது கிடையாது. இந்த சம்பவத்தில் இந்த பெண்கள் அந்த ஹிடன் கேமராவோட டிவைஸ் இருக்குது பாருங்கள், டிடெக்டர் டிவைஸு, அதை கொண்டு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு காவல்துறையிலே அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமராக்கள் பதியப்படுறது என்பது ஏதோ ஒரு தனி மனிதனின் வக்கரமான ஆசைகளுக்காக அப்படின்னு நான் நினைக்கல. இதற்கு பின்னாடி மிகப்பெரிய வியாபார தந்திரம் இருந்திருக்கக்கூடும். அதனால்தான் அவன் இதை வச்சுட்டு இவ்வளவு செலவு செஞ்சு இத்தனை கேமராக்கள் அங்கே பதிச்சு அதை எடுத்துகிட்டு போய் சிடியாக்கி அல்லது வேறு அதை
வகையாக நெட் மூலமாக பரவ விடுறது அல்லது விற்கிறது அப்படின்னு வந்தால் இது அந்த பெண்களுடைய எதிர்கால வாழ்க்கையையே மிக மோசமான கேள்விக்குறிக்கு உள்ளாக்கியதாக ஆக்கிவிடும். உங்களுக்கு தெரியாதல்ல, ஒரு மிகச்சிறந்த நடிகை இப்போ கூட அவார்டு வாங்கினாங்க. அந்த நடிகையை, அந்த நடிகையினுடைய தலையை மட்டும் அந்த ஒரு பெண் குளிக்கிற படத்தை எடுத்து அதில் ஒட்ட வச்சு ஒரு வழக்காக பதிஞ்சது எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப்லலாம் வந்தது உங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. ஆனால் அதற்கப்புறம் தான் சைபர் கிரைமில் ரிப்போர்ட் கொடுத்து அதை கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு என்ன தவறு நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ மார்பிங்கிற ஒரு குற்றம் நடந்திருந்தது. அதே போல இந்த பெண்களுக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட குற்றம் செய்கிறவரை அவர் பாருங்க மொண்டிட்டு போனார், நொண்டி போயிட்டு இருந்தார். நான் பார்த்தேன். என்ன காரணம்? போலீஸ் வருகிறாங்க, தப்பிப்பதற்காக காம்பவுண்ட் வாலை ஏறி குதிக்க போனார், அங்கே கீழே விழுந்து காலை முடிச்சுக்கிட்டாப்புல. அதனால் இப்போ வந்து கோர்ட்டுக்கு வரும்போது கூட ஐயோ பாவம் அவனை போட்டு எப்படி அடிச்சிருப்பாங்களோ போலீஸ் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க சில பேர். இல்லை, அவனே விழுந்து காலை உடைச்சிட்டது தான். ஆனால் அவனுக்கு அதுக்கும் மேலே தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இப்போ இந்த மாதிரி சம்பவத்தில் அரசு என்ன செய்ய முடியும்? இது வந்து ஏதோ ஒரு தனியார் விடுதி தானே அப்படின்னு நம்ம நினச்சி விட்டுட முடியாது. இந்த கிரேட்டர் சென்னைன்னு எடுத்துக்கோங்களேன், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்டல்ஸும், பி இட் அ மென்ஸ் ஹாஸ்டல் ஆர் அ விமென்ஸ் ஹாஸ்டல், ஆல் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட். அப்போ மாநகராட்சியிடம் அனுமதி பெற வேண்டும். அப்படி மாநகராட்சி அனுமதி கொடுக்கிற பொழுது கூட அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், எப்படி இருக்குது, எத்தனை ரூம்ஸ் இருக்குது, அதுக்கான தேவையான வசதி இருக்கிறதா, இதை மட்டும்தான் பார்க்குறாங்க. அல்லது நம்முடைய இயல்பு என்னன்னா, இந்தியர்களுடைய அதிலும் கார்ப்பரேஷன் போன்ற இடங்களில் பணிபுரிகிற அதிகாரிகளுடைய இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க காசு கொடுத்தா ஹாஸ்டல் எங்கே இருக்குன்னு அந்த திசையை கூட அறிய மாட்டாங்க. ஆனால் அதுக்கான லைசன்ஸை கொடுத்துருவாங்க. ஆக இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம், ஐயோ பாவம் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு மற்றவங்கள மாதிரி புலம்பாம வளர்ந்து வருகிற பெண் தொழிலாளர்களது எண்ணிக்கையை கவனத்திலே கொண்டு ஐடி இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்கக்கூடிய வளர்ந்து வருகிற அந்த இண்டஸ்ட்ரியில் அதிகபட்சமாக பெண்கள் வெளியூர்களிலிருந்து வந்து தங்கி வேலை செய்வதை கவனத்திலே கொண்டு உடனடியாக பெண்களுக்கான தனி விடுதிகளை அரசாங்கமே அமைக்க வேண்டும். அவங்கள வந்து பாதுகாப்பான முறையில் வைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்பொழுது பல ஹாஸ்டல்கள் உருவாகி இருக்கின்றன. அந்த ஹாஸ்டல்களை நீங்கள் வந்து ரேண்டம் செக் பண்ணுங்க, எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணுங்க, கேமராஸ் இருக்கான்னு பாருங்க. ஒரு கனெக்ஷன், அதாவது ஒரு விடுதியில் லைசன்ஸ் கொடுக்கும்போதே ஒரு கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணணும். இதற்கு மேலே இதில் வேறு எந்த எலக்ட்ரிக்கல் மாற்றம் செய்வதாக இருந்தாலும், மின்சாதன மாற்றங்களை செய்வதாக இருந்தாலும் ஒரு அனுமதி பெற்ற பிறகுதான், இபியிடமோ அல்லது மாநகராட்சியிடமோ அனுமதி பெற்ற பிறகுதான் செய்ய வேண்டும்னு வந்துருச்சிங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள் வருவதற்கும் அதை பார்ப்பதற்கும் வசதியாக இருக்கும். அங்கேயே கூட இந்த பெண்கள் கிட்ட இருந்த டிவைஸு மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட இருக்கக்கூடாதா என்ன, அதை வாங்கி கண்காணிக்க முடியும். பெண்களது பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவது அவசியம். அதனால் பெண்களை வந்து வேலைக்கு போனால் தான் இப்படி அப்படின்னு ஒரு பழமை நோக்கத்தோடு நம்ம பேசிடக்கூடாது. எல்லா துறைகளிலும் பெண்கள் வந்து விண்ணை எட்டுகிற அளவுக்கு சாதனை புரிகிறவர்களாக மாறி வருகிற காலத்தில் அவர்களுக்கு இத்தகைய பாலியல் கொடுமை, ஆபாச கொடுமையிலிருந்தா ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். நீங்கள் தகவல் தொழில்நுட்ப சட்டம் என்பது நிறைய தண்டனையெல்லாம் கொடுக்குது. 7 வருஷம் 5 லட்சங்குது, ரெண்டாவது குற்றம்னா 10 லட்சம், அப்புறம் வந்து 10 வருஷம், அப்புறம் தண்டனைன்னா அதிகமாக எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி நின்று பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதிலும் மக்கள் நல அரசு என்று சொல்லிக்கொள்கிற நம்முடைய அரசு கட்டாயமாக இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு பெண்களும் வந்து இந்த தில்லை கங்கா நகர் ஹாஸ்டல் பெண்களைப் போல துணிச்சலாக, தைரியமாக, புத்திசாலித்தனத்தோடு ஒரு பிரச்சனையை அணுகி அதற்கான தீர்வினை காண வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய சூழலில் நம் மனமானது பல சஞ்சலங்களுக்கு ஆளாகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதூர் மொஹிதீன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே, நம்ம இப்பொழுது ஸ்டிமுலஸ் ஃபேடிங் டெக்னிக் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் சொன்னது போல் அம்மாவை நகர்த்தி கொண்டிருக்க வேண்டும். ஃபேடிங், அவர் குழந்தைக்கு வேண்டிய விருப்பமான தெரிந்த ஆளை அவரை உள்ளே அனுப்ப வேண்டும். அவர் குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருப்பார். அம்மா வந்து குழந்தையை நோக்கி குழந்தை விட்டு நகண்டு கொண்டே இருப்பார். இவங்க நகண்டிருப்பார், இவர் அவர் நோக்கி வந்திருப்பார்.
அந்த குழந்தையை நோக்கி வரும்பொழுது அந்த குழந்தை அம்மாவை பார்க்கும், இவரையும் பார்க்கும், விளையாடும். இவரை பார்த்து அப்படி ஒரு மாதிரி பார்க்கும், அப்புறம் அம்மா பார்த்து சிரிக்கும், விளையாடும். அப்படி வரும்பொழுது என்ன செய்யணும், இவர் அந்த குழந்தையை நோக்கி வருகின்றாரே, அவர் குழந்தைகிட்ட பேசக்கூடாது, சத்தமே வரக்கூடாது. குழந்தைக்கு கைச்சாடையாக காட்ட வேண்டும். குழந்தைக்கு சத்தம் கேட்டால் குழந்தை பயந்துவிடும். அப்போ என்ன செய்யணும், அவர் குழந்தையிடம் எதுவும் பேசாமல் கைச்சாடை காட்ட வேண்டும். சாப்பிட்டியா, இருக்கிறியா, நல்லா இருக்கியா எப்படின்னு கைச்சாடை காட்டினா அந்த குழந்தை அப்படி முறைக்கும். முறைச்சபடி பார்க்கும், அப்படி மேலே பார்க்கும், அம்மா பார்க்கும், சிரிக்கும், இவரை பார்க்கும், அப்புறம் மறுபடியும் அம்மா பார்க்கும், சிரிக்கும், இவரை பார்த்து அப்படி மிரளும். ஆனால் சத்தம் கொடுத்தா குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். சத்தம் உன் பேர் என்ன ஏதாவது கேட்டோம்னா சத்தம் வந்தால் குழந்தை உடனே அழ ஆரம்பித்துவிடும். நமக்கு காரியம் கெட்டு போயிடும். சத்தம் போடக்கூடாது, கை காலை அப்படி காட்டணும். இப்படி காமிச்சானா இது என்ன எப்படி இருக்க, அந்த குழந்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். மெல்ல அம்மாவை அப்படியே நகட்டிடணும். அப்போ இவர்கிட்ட வந்து அந்த குழந்தைகிட்ட மெல்ல பேச ஆரம்பிக்கணும். எப்படி பேச ஆரம்பிக்கணும், அதாவது எஸ் ஆர் நோன்னு சொல்கிற மாதிரி, வேறு எதுவும் குழந்தை சொல்லக்கூடாது. இவர் என்ன கேட்கணும், இவர் கேட்குற கேள்வி வந்து அந்த குழந்தை எப்படி ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்க வேண்டும். எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் கேட்கணும். மெல்ல கேட்க வேண்டும், மெல்ல நிதானமான குரல்கள். அந்த குழந்தை எஸ் நோ ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்படி சொல்ல 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 நிச்சயம் அந்த குழந்தைகளுடைய ரேப்போ டெவலப் ஆகிட்டே இருக்கும். மெல்ல அம்மாவை நட்டிடணும், குழந்தை அவரோட மிங்கிளாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதன் பிறகு இவர் நவட்டிடணும். இவர் நவட்டிட்டு அப்பா வர சொல்லணும். அந்த அப்பா வர சொல்லி அவரை இதே போல் வர வைத்து இந்த அம்மாவையும் விளையாட வைத்து அப்பா திரும்ப மறுபடியும் உள்ளே அனுப்ப வேண்டும். இந்த ஸ்டிமுலஸ் ஃபீடிங். இப்போ அப்பா வர்றார், அம்மா நங்கிட்டே இருப்பாங்க, குழந்தைய விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நங்கிட்டே இருக்கணும். இவர் குழந்தை நோக்கி வந்துட்டு இருக்கணும். வரும்போது அதே போல் இவர் பேசக்கூடாது, கைஜாரை காட்டணும். காட்டும்போது குழந்தை எப்படி முறைக்கும். மறுபடியும் அவர் எஸ் ஆர் நோங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க வேண்டும். அவர் கேட்கும் பொழுது அந்த குழந்தை எஸ் ஆர் நோ ஏதாவது ஒரு பதில் சொல்லும். அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக ரேப்போ டெவலப் பண்ண அம்மாவை நகட்டி விட வேண்டும். சுத்தமாக நகட்டிடணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை அப்பாவோட பேச ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே ஒன்று சாம்பிள் பார்த்தாச்சு. இதுக்கு குழந்தைக்கு தெரிந்த ஆள், விருப்பமான ஆள், தெரிந்த ஆள் ஒரு ஆளை ஏற்கனவே அனுப்பி வைத்துட்டோம். அதன் பிறகு இந்த இவர் அனுப்புகிறோம். அப்போ குழந்தைக்கு அது அக்கஷ்டமாயிடும். அந்த குழந்தை மறுபடியும் அப்பாவோட பேச ஆரம்பிக்கும். பேச ஆரம்பித்தோன்னு குழந்தை மறுபடியும் அப்பாவோட அந்த பயம் நீங்கிவிடும். இது போல் ஸ்டிமுலஸ் ஃபீடிங் டெக்னிக், இதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய பயத்தை நீக்கணும். அந்த குழந்தையை திருப்பி அவர் சந்தோஷமாக இருந்தார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் பெற்றோர்கள். ஸோ இது போல் இவ்வளவு டெக்னிக்கல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கின்றது. இவ்வளோ ஈடுபாடு நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இதை விட்டுப்பட்டு ஒரே நாளில் முடிச்சுருங்க, கவுன்சிலிங் கொடுத்தா போதும் அப்படின்னா எப்படி முடியும்? குழந்தைங்களுக்கு இதுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் டெக்னிக்னு பெயர். நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெக்னிக்கை நம்ம அது குழந்தைக்கு உருவாக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்ல தர வேண்டும்? இடிக்கும் போது சாமி கும்பிட்டு சொல்கிறத விட நான் தைரியமானவன், நான் பயப்பட மாட்டேன், நான் இடியை பார்த்து பயப்பட மாட்டேன், இந்த சத்தத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், இடி எனக்கு ஒன்றும் செய்யாது, நான் இடியை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்லணும். குழந்தைய சொல்லு, வாயால் சொல்லணும். சொல்லு, நான் இடியை பார்த்து பயப்பட மாட்டேன், நான் இதை பார்த்து பயப்பட மாட்டேன், இந்த இடிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், சத்தத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமானவன், மின்னலை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லணும். சொல்லிக்கிட்டே இருக்கணும் குழந்தைகள். சொல்ல அதுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் வந்துவிடும். அந்த குழந்தைகள் அப்படி தான் அந்த குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்று விஞ்ஞானம் கூறுகின்றது. செல்ஃப் கண்ட்ரோல் மெத்தட். நாம் இது போல் கடவுள் பெயரை சொல்லலாம். நாம் அந்த காலத்தில் அதுதான் சொல்லி வைத்திருந்தோம். அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வராது என்று கூறுகின்றார்கள். நான் தைரியமான, நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்ல அவர்களுக்கு அந்த ஒரு தைரியம் வந்துவிடும். இதுபோல் அந்த தைரியத்தை வளர்த்து விட்டால் அந்த குழந்தைகள் எந்த காலத்திலும் இது இல்லை, இதுபோல் இடியே விழுந்தாலும் சரி, இதுபோல் பெரிய பெரிய இடிகள் விழுந்தாலும் சரி, உச்சி மீது வாழ்ந்த போதிலும் அச்சமில்லை பாடிக்கிட்டே போயிட்டுருக்கும் குழந்தைங்க. பயப்படாதுங்க, உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் குழந்தைங்க. இதெல்லாம் பயப்படாதுங்க. அதுபோல் நாம் குழந்தைகளை உருவாக்க வேண்டும். இதுபோல் டெக்னிக் மூலமாக உருவாக்க வேண்டும் விஞ்ஞானம் கூறுகின்றது. ஸோ இதுபோல் டெக்னிக் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் இந்த குழந்தைகளை நாம் சிறு வயதில் இருந்தே நாம் அதை பயத்தை நீக்கணும் என்றால் அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் இதுபோல் ஃபோபியா மாதிரி வராது. சில குழந்தைகள் அப்படியே ஃபோபியாவிலே இருக்கின்றது. இன்று நான் எவ்வளோ பேர் பார்க்கின்றோம். இவ்வளோ பெரிய ஸ்காலர் இருக்கின்றார்கள், பயப்படுகின்றார்கள். பேனிக் அட்டாக் வருகின்றது, நெஞ்சு வலி வருகின்றது, கைகள் வருகின்றது, தலை சுற்றுகின்றது என்று அவர்கள் பயப்படுகின்றார்கள். உயரத்தை பார்த்தா பயம், அக்ரோஃபோபியா, வெட்டு வெளிச்சத்தை பார்த்தா பயம், ஹைட்டை பார்த்தா பயம், க்ளோஸ்ட் ரூமை பார்த்தா பயம், கிளாஸ்ட்ரோஃபோபியா. உள்ளே இருக்க பயப்படுறாங்க. என்னமோ ஏதோ ஆகிவிடுமோ என்று பயப்படுகின்றார்கள்.
வெளியூருக்கு போனால் பயப்படுறாரு. வெளியூருக்கு போனால் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கோம் பக்கத்தில், ஏதாவது நடந்துடும் நமக்கு. வெளியூர் போனாலே பயப்படுறாங்க. அடுத்த ட்ரெயின்லையோ ஃப்ளைட்டில் ஏறினா பயப்படுறாங்க. தன்னோட ஊரை விட்டு வெளியே போனால் பயப்படுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குமா முதல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அந்தளவுக்கு பயப்படுறாங்க. ஃபோபியா. ஏன்? நம்ம குழந்தைகளை காலகாலத்தில் நம்ம அவர்களுக்கு கற்றவைகளை கற்றுக் கொடுக்காமல் தேவையானவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், தேவையற்றவைகளை அவர்களிடம் நீக்குவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை நம்ம செய்யாதனால் அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் பெரிய ஸ்காலர் ஆனால் கூட, பெரிய தலைவர் ஆனால் கூட, பெரிய மேதைகள் ஆனால் கூட இந்த பயத்திலே அவர்கள் வாழ்கின்றார்கள். பயத்தில் வாழ்வது தினம் தினம் அவர்கள் சித்து பிழைக்கப் போல் இருக்கின்றார்கள். ஆகவே அப்படி இருக்கக்கூடாது. மேதைகள் நமக்கு தேவை. மேதைகள்லாம் நமக்கு நம்முடைய நீண்டாண்டு காலம் வாழ வேண்டும். அவர்கள் எல்லாம் அறிவாளிகள், ஞானிகள், மேதைகள், தலைவர்கள், இவர்களெல்லாம் நீண்ட ஆயுசோடு, நீண்ட காலம் நல்ல சதர வாழ்வோடு, சத சுகத்தோடு, நல்ல தைரியத்தோடு நீண்ட காலம் நிம்மதியாக வாழ வேண்டும்தான் நாட்டுக்கு நல்லது, நாட்டு மக்களுக்கு நல்லது. அவர்கள் நீடூழி வாழ வேண்டும், நீண்ட காலம் வாழ வேண்டும். அவர்களுக்கு பயம் என்பது வரக்கூடாது. அந்த பயத்தை நாம் சிறுவயதிலே வந்து எந்த தாய் உருவாக்கினாலோ, எந்த தாய் சிறுவயதிலே அந்த பயத்தை தடுத்து அந்த குழந்தை தைரியமான குழந்தையாக வளர்த்தாலோ அந்த குழந்தைகள் தான் நாட்டிற்கு தேவை. அந்த குழந்தைகள் தான் இன்று யமனுக்கே சவால் விடுகின்றது, யமனையே விரட்டுகின்றது, யமனையே பார்த்து பயப்படுகின்றான். அதுபோல் ஒரு தைரியமான குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மத்திய அரசை பலவீனப்படுத்தாத மாநில சுயாட்சி. இந்திய நாட்டில் ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் நல்வாழ்வு பெருகி மாநிலங்கள் மேலும் மேலும் பலமும் வளமும் பெற வேண்டுமானால் மத்திய அரசில் குவிந்துள்ள அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு பரவலாக்கப்பட வேண்டும் என்று மாநில சுயாட்சி குரலை திமுக எழுப்பி வருகிறது. மத்திய அரசை எந்த வகையிலும் பலவீனப்படுத்தாமல் மாநில சுயாட்சி அமைந்திட வழிவகைகள் உண்டு. அவைகளை விவாதித்து நல்ல முடிவுக்கு வர வேண்டும்.